அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் 3 சிறுவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தாங்க. இது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஆனால் அந்த சிறுவர்கள் ஏன் உயிரிழந்தாங்க, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 3 பேருமே மூளையை தின்னும் அமீபா என்னும் நோய் தொற்றுனால இறந்திருக்காங்க. இதை அம்மாநில சுகாதாரத்துறையும் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் கேரளாவு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு பெரும் அச்சுறுத்தத்தை உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. சரி, அந்த அமீபானா என்ன? அது எப்படி உருவாகுது? அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? குறிப்பா இது குளம், குட்டை, ஏரிகளில் உள்ள நன்னீர்களில் நெக்லேரியா பொலேரி என்னும் அமீபா மூலம் அமீபிக் மெனிங்கோ என்செபலிட்டிஸ் என்னும் மூளையை தின்னும் நோய் தொற்றை உருவாக்குது. அதாவது கோடை காலத்தில் மக்கள் ஏரி, குளம், குட்டைகளில் நீந்தி செல்லும்போது அந்த தொற்று ஏற்படுது. இந்த அமீபா தொற்று மூக்கு வழியாக உடலுக்குள்ளே சென்று மூளையை தாக்கி அங்கே இருக்கிற திசுக்களை அழிக்குது. இந்த நோய் தொற்று ஏற்பட்ட 97% பேர் இப்போ வரைக்கும் உயிர் பிழைக்கலன்னு அமெரிக்காவில் உள்ள நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் சொல்லியிருக்கு. இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, தலைவலி, காய்ச்சல், குமட்டல், பிரமைகள் மற்றும் வலிப்பு போன்றவையே இதோட அறிகுறிகளாக சொல்லப்படுது. நம்ம மருத்துவமனைகளிலோ அல்லது பொது இடங்களிலோ நோய்க்கான அறிகுறிகளை பார்க்கும்போது அது நமக்கு இருக்குமோ என்ற அச்சம் எப்போதுமே வரும். இப்போ நான் சொல்கிறனாட்டி அது உங்களுக்கு இருக்குமான்னு பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நமது தமிழ்நாடு அரசு நமது பக்கத்து மாநிலமான கேரளாவில் இது போன்ற நோய் தொற்று பரவிட்டு இருக்கிறனாட்டி நமக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லியிருக்கு. அது என்னன்னா, தேங்கியிருக்கும் நீரில் குளிப்பதை பொதுமக்களும் குழந்தைகளும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகளில் சுற்றுச்சூழலை சுகாதாரமாக பேண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அறிகுறிகளின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய பாதிப்புகள் உள்ளவர்களை கண்டறிய ஆலோசனை வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சந்தேகத்திற்குரிய பாதிப்புகள் உள்ளவர்கள் உடனடியாக 3ஆம் நிலை பராமரிப்பு மையங்களுக்கு செல்ல பரிந்துரைக்க வேண்டும்னு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமீபா உள்ள தண்ணீரை குடித்தாலும் அது நமக்கு அந்த நோய் தொற்றை ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சுகாதாரத்துடனும் கொஞ்சம் விழிப்புடனும் இருந்தால் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம்.